ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலோடைய ரெசிபி ப்ரான் மஞ்சூரியன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டீங்க. திரும்ப திரும்ப வீட்டிலே தான் செய்வீங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்டெப் இருக்குது. அதில் எறாவை ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது எல்லாமே. 200 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதில் கழுவி சுத்தம் பண்ண 200 கிராம் அளவுக்கு இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். இல்லை அப்படியே கூட பொரிக்கலாம். நான் 2 விதமாக பொரிச்சிருந்தேன். அதில் மெத்தட், சின்ன மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவும், கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வானலில் எண்ணெய் சூடு பண்ணி இறாலை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் பஜ்ஜி போடுற மாதிரி தொட்டு எண்ணெயில் போட்டுட வேண்டியது தான். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் கிடையாது. இது கோல்டன் ப்ரௌன் அந்தளவுக்கு ஆகாது. இந்த மாதிரி வந்ததும் எடுத்துட வேண்டியது தான். ஃப்ரை பண்ணுறதுல 2 மெத்தட் ட்ரை பண்ணேன். அதில் ஒன்று இது. 2வது சோள மாவு மைதா மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த இறாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இந்த மெத்தடில் அழகாக கோல்டன் ப்ரௌன் வரும். பட் டேஸ்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. போட்டது அந்த டிப் பண்ணி போட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் டிப் பண்ண மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். இதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பட் என்ன சோள மாவு உரிச்சிட்டு வந்துடும். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த டிப் பண்ண ஃபஸ்ட்டு டைப் மெத்தடு தான். அடுத்த ஸ்டெப் மஞ்சூரியன் செய்கிறது தான். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது எல்லாமே. இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சூடான பேனில் நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கினா போதும். நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய குடை மிளகாயை அதில் சேர்த்து சும்மா ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் 2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸும் ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் 1 நிமிஷம் இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவை 1/4 கப் தண்ணியில் நல்லா கலக்கி விட்டு கிரேவி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் சும்மா ஒரு லைட்டாக பாயில் வந்து விடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறால் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்டார்டராக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரோட்டீஸ் சப்பாத்தீஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்டார்டராக தனியாக சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த டேஸ்ட். அன்றைக்கி இறா நல்லா மேரினேட் ஆகி சாஃப்டாக நல்லா சாஸோட பிறண்டு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸு நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் மஞ்சூரியன் உங்களாலே செய்ய முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.